வணக்கம். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்பம் செய்து காட்ட போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா வாங்க பார்க்கலாம். 1 கப் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். புட்டு மாவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவும் இருக்கலாம், இல்லை நம்மளே கழுவி காய வச்சு அரைச்சி சலிச்சு எடுத்த மாவு எது வேணாலும் இருக்கலாங்க. அதுக்கடுத்து 2 வாழைப்பழம், கட் பண்ணி வச்ச தேங்காய். இது நான் வெல்லம் நல்லா காய்ச்சி அதுக்கு பாகுபாடெல்லாம் தேவையில்லை, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, தேவையான அளவு கொஞ்சமாக 1 பிஞ்ச், எப்போதும் ஸ்வீட் செஞ்சாலே 1 பிஞ்ச் உப்பு, இவ்வளோதாங்க. வாழைப்பழத்தை நல்லா இதில் மிக்சியில் கட் பண்ணி எடுத்து வச்சிங்கனாச்சு. இதிலே கொஞ்சம் வெல்லம் தண்ணியை இதில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி வச்ச வாழைப்பழ விழுதில் அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்கணும், உப்பு சேர்த்துக்கணும், பேக்கிங் சோடாவும் இதில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தேங்காய் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாணலில் அது ஒரு கரண்டியாக விட்டு சுட்டி எடுக்கலாம். நான் பணியாரக்கல்லை போட்டு நெய் விட்டுருக்கேன். நெய்யில் போட்டு நல்லா இது பண்ணி திருப்பி விட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு குழியில் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டாலே போதும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆனால் நிறைய தாங்க நெய் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சொல்லிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நம்ம இப்போ திருப்பி விட்டுடலாம். எல்லாம் அழகாக கோல்டன் ப்ரௌனாக வெந்து வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல நெய் வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீப திருநாளை அப்பத்துடன் கொண்டாடி மகிழுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.